நம்முடைய சைவ சமய மரபில் பெரும் மகிமை பெற்ற புனித பாடல் தொகுப்பே திருவெம்பாவை. இனிமையான மார்கழி காலையில் மனதை இறைபக்தியில் ஆழ்த்தி சிவபெருமானின் அருளை பெறும் பாதையை உணர்த்தும் தெய்வீக கீதம் இது. மனதின் மாசுக்களை அகற்றி ஆன்மாவை தூய்மையாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் அழகிய வழிபாடாக தமிழர்களின் இல்லங்களில், கோவில்களில் தலைமுறை தலைமுறையாக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு புனித பாரம்பரியம்தான் திருவெம்பாவை. எழுந்தருளும் சிவனின் கருணை, பக்தியின் நெகிழ்ச்சி இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாய் திருவெம்பாவை பாடல் சிறப்பாக ஒலிக்க இருக்கின்றது. பக்தியுடன் மனதை ஒன்றாக சேர்த்து இந்த தெய்வீக இசையை நாமும் கேட்டு வரலாம். தடம் பொய்கை புக்கு முய தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கைய குடைந்து குடைந்து கழல் பாடி முயதடம் பொய்கை புக்கு முகேரென்ன கைய குடைந்து குடைந்து கழல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காண் ஆரழல் போ ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காண் ஆரழல் போ செய்ய வெண்ணீராடி செல்வ சிறுமருங்குள் மையாதடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீயாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமயலோர் எம்பாவாய் எய்யாமல் காப்பாயமயலோர் மனதை அமைதியாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் வழியை அழகிய கவித்துவத்தில் கூறி செல்லும் மாணிக்க வாசகர் அருளிய இந்த பாசுரங்கள். இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக திருவெம்பாவை விளக்க உரையானது ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. வாருங்கள், திருவெம்பாவையின் தத்துவ பொருள், அதன் ஆன்மீக ஆழம்,
சிவபெருமானின் அருள் நெறி இவற்றை நமக்கு தெளிவாகவும் மனதை நெகிழ செய்யும் விதமாகவும் எடுத்துரைக்கப்படுவதை பக்தி கவனத்துடன் மனதின் அமைதியுடன் கேட்டு வரலாம். மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி திங்களிலே நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிற அற்புதமான திருவெம்பாவை பாடல்களிலே இன்றைய நாள் நாம் 11வது பாடலை சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அந்த அற்புதமான பாடல் மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து உன் கடல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடம்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் இந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த 11வது பாடல். இதுவரை நாம் மார்கழி திங்களிலே மகளிரெல்லாம் ஒன்று கூடி உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியை எழுப்புவதற்கு சென்றார்கள். இருவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த அற்புதமான உரையாடல்களாக அந்த மணிவாசக பெருமானுடைய பாடல்களெல்லாம் அமைந்திருக்கிற தரத்தை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த 11வது பாடல் அந்த உரையாடல்களுக்கு பிறகு அனைவரும் ஒன்று கூடி நீர்நிலைகளுக்கு சென்று அந்த நீராடல் குறித்து வருகிற பாங்கிலே அமைந்திருப்பது இனிமேற் தொடர்ந்து வருகிற பாடல்கள் எல்லாம். அந்த வகையில் நீராடல் என்பது மார்கழி திங்களுக்கே உரிய சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த அற்புதமான பாடலிலே மொய்யார் தடம் பொய்கை என்று சொல்வதனால், பொய்கை என்று சொன்னால் குளங்கள், நீர்நிலைகள், அந்த குளங்களெல்லாம் அற்புதமாக ஆலயங்களிலே, ஆலய முகப்பிலே அல்லது ஆலய பகுதிகளிலே ஆங்காங்கு திருக்குளங்கள் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட திருக்குளங்களிலே அழகான படித்துறைகள் இருக்கும். ரொம்ப பழமையான சில பகுதிகள் என்று சொன்னால் இயல்பாக குளங்களாக அமைந்திருக்கும். அந்த குளங்களில் நல்ல மலர்களெல்லாம் மலர்ந்திருக்கும். அதுவும் மார்கழி மாதம் அருமையான அற்புதமான அதிகாலை வேளை. அந்த நேரத்திலே மகளிரெல்லாம் அங்கே சென்று அந்த நீராடல் என்கிற நிலையிலே நீராடத் தொடங்குகிறார்கள். அப்பொழுது அந்த பொய்கை எப்படி இருந்தது? மொய்யார் தடம் பொய்கை, மலர்கள் அந்த குளத்தில் மலர்ந்து இருக்கிற அற்புதமான அதிகாலை நேரத்தில் சுரும்பு வண்டு தேனி என்று சொல்கிற அந்த மதுகரங்கள் எல்லாம் மொய்ப்பது என்பது ஒரு நிலையிலே பொருளாக கருதுவார்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்ட மொய் ஆர் தடம் பொய்கை, தடம் மிக அற்புதமான பெரிய அருமையான திருக்குளம். அதனால் அந்த குளத்தில் இருக்கிற நீர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா என்று சொன்னால், வெளியிலே இருந்து பார்க்கிற பொழுது அது குளிர்ச்சியாக இருப்பது போல் தோன்றும். உள்ளே இறங்கி நீராடத் தொடங்கிவிட்டால் அந்த நீர்நிலைகளில் இருக்கிற நீரெல்லாம் வெது வெதுப்பாக ரொம்ப குளிப்பதற்கு, நீராடுவதற்கு மிகுந்த ஆனந்தத்தை, இன்பத்தை தரும். அதனால் மொய்யார் தடம் பொய்கை, அதில் இவர்கள் என்னன்னா வேகமாக அப்படி பாய்ந்து நீராடுகிறார்களாம். அதனால் தடம் பொய்கை புகுந்து முகேர் அப்படிங்கிறது ஒரு ஒலிக்குறிப்பு. அதாவது அப்படி வேகமாக அப்படி பாய்ந்து நீராடுகிற பொழுது அந்த குளிரை பொருட்படுத்துவதற்கு அது சரியாக இருக்கும் என்பதாக கருதி என்று கொள்ளலாம். அதனால் தடம் பொய்கை முகேர் என்ன உள்ள இறங்கியாச்சு. கையார் குடைந்து, இந்த கைகளால் அந்த நீர் அப்படி 2 கரங்களாலும் விலக்கி நீராடுவது. அதனால தான் மொய்யார் தடம் பொய்கை முகேர் என்ன கையார் குடைந்து அப்படி நீராடுகிற பொழுது எப்பொழுதுமே இறைவனுடைய திருநாமங்களை, இறைவனுடைய தோத்திரங்களை சொல்லி நீராட வேண்டும். அதைத்தான் சொல்றார். ஐயா வழி அடியோம், நாங்கள்லாம் பாரம்பரியமாக வழி அடிமையாக இருக்கிறவர்கள் நாங்கள்னு பொருள் அதற்கு. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண் ஆரழல் போல், இந்த உன்னுடைய கருணையினாலே நாங்கள் எல்லாம் நல்ல முறையிலே வாழ்ந்து வருகிறோம். நீ எப்படிப்பட்டவன்? ஆரழல் போல் செய்யா, நல்ல சிவந்த வண்ணமுடைய நெருப்பு. செய்யா சிவந்த வண்ணமுடையவன், வெந்நீராடி செய்யா சிவந்த வண்ணமுடைய பெருமானே,
அதனால வெந்நீர் ஆடி, தூய்மையான வெந்நீர். எப்பவுமே தழல் இருந்ததுன்னா தழல் மேல நீர் பூக்கும், வெண்மையான நீர் பூக்கும். அதனால பெருமான் நெருப்புரிவினானதுனால அவன் திருமேனி மேலே வெந்நீர் சன்னித்திருக்கிறது ஒன்றும் வியப்பில்லை. அதனால வெந்நீராடி செல்வா, உன்னுடைய பெருமை அளப்பிற்கு அரியது, உன்னுடைய எல்லாம் உன்னுடைய உடைமை. இந்த உலகிலேயே மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் உடைமையாளன் யாருன்னு சொன்ன பெருமான் தான். அவன் தான் செல்வன். அதனால செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வம். அதனால செல்வா சிறுமருங்குல் அப்படின்னா நுட்பமான இடையை உடையவளாகிய உமாதேவி. சிறுமருங்குல் மையார் தடம்கண் மடந்தை மணவாளா, உன்னுடைய பிராட்டி அம்மை இருக்கிறாளே, அவ எப்படிப்பட்டவள்? சின்ன இடை. சின்ன இடை என்று சொல்லுகிற பொழுது அதை மின்னலுக்கு உமையாக சொல்வார்கள். மின்னேர் எடை என்று சொல்வது உண்டு. அதனால மின்னேர் எடைபங்கன் நீயே என்றும் வெண் கையிலை மேவினாய் நீயே என்றும் என்று பாடுவார் அப்பர் பெருமான். அதனால இங்கே பாடுகிற பொழுது மையார் தடம்கண், மைபூசிய கண்கள், மைச்சரோருக நச்சு வாழ்விழி என்பார் அருணகிரிநாத பெருமான். அதனால மைபூசிய, அதனால அந்த கண்களெல்லாம் நல்ல பெரிய கண்கள், நீண்ட அழகிய கண்கள். மையார் தடம்கண் மடந்தை, உமாதேவியை இந்த இடத்துல மடந்தை என்று குறிப்பிடுகிறார். மணவாளா, அத்தகைய பிராட்டிக்கு நீ மணவாளனாக இருக்கிறாய். அதனால ஐயா என்கிற ஒரு அருமையான சொல்லாட்சியை இங்கே கையாளுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு, நீ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லுகிற பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கிற பரம கருணாமூர்த்தியாக இருக்கிற பெருமான், நீ எங்களை ஆட்கொண்டு அருளுகிற பெருமான். அப்படிப்பட்ட நீ ஆண்டு கொண்டு அருளுகிற அந்த நிலையிலே பேறு பெற்ற நாங்களெல்லாம் உய்ந்து, அதாவது சிறப்பாக உன்னுடைய கருணையினாலே வாழ்ந்து வருகிறோம். அத்தகைய நிலையிலே தொடர்ந்து எங்களுக்கு நீ உன்னுடைய அருள் பாலிக்க வேண்டும் என்கிற நிலையிலே எய்யாமல் நாங்களெல்லாம் உன்னுடைய அருள் கிடைக்கவில்லையே, ஆனால் என்ன ஆகும்? இழைத்து போய்விடுவோம். இழைத்து போகாமல், எய்யாமல், இழைத்து விடாமல் நாங்கள் எப்பொழுதும் உன்னுடைய கருணையினாலே பூரிப்பாக மெத்த மகிழ்வோடே இருக்க வேண்டும் என்கிற திருக்குறிப்பில் இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக அமைகிறது. மார்கழி மாதத்தின் ஆன்மீக தெளிவை நம் உள்ளங்களில் பாய செய்து அமைதி, ஒழுக்கம், ஒளி ஆகியவற்றின் சாரத்தை நமக்குள் விதைக்கும் ஒரு அழகிய ஆன்மீக பயணமாக இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சி அமைந்தது என எண்ணுகின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாசுரங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.